Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாவக்காவும் கேரட்டும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி this video sponsored by Buy Mode e-shopping app. இந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காவுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் பாவக்காவை அதில் பிழிஞ்சு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கி வர்றப்ப நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனி ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதில் இப்போ இந்த மசாலாவை கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். மிளகாய்த்தூள்லாம் வதக்கும் போது சிம்மில் போட்டுட்டு தான் வதக்கணும். இப்போ இது வதங்கிருச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டும் பாவக்காவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நான் இப்போ கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பிளான்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அடினியம். இந்த பிளான்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு கம்பில் ஃப்ளவர்ஸ் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு டெசர்ட் ரோஸுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ரொம்ப அடுக்கடுக்காக நம்ம ரோஸ் மாதிரியே இருக்கும். இதில் லீஃப் எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் வெறும் கம்பில் இந்த ரோஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது அடுக்கு இதழோடு இருக்கிறது. இதுலேயே சிங்கிளாக இருக்கிற அடினியம்ஸும் இருக்குது. இதிலே பல வெரைட்டிஸில் இருக்கும். இதோட அந்த பிரான்ச் பாருங்கள், இது எல்லாமே அப்படி ஸ்டெம் மாதிரி நிற்கும். இதில் லீவ்ஸ் எல்லாம் எதுவுமே அவ்வளோவா இருக்காது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். இதுக்கு அவ்வளோவா வாட்டர் தேவையே இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வாட்டர் ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நீங்களும் இதை வாங்கி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும்.